Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் முட்டை பொரியல் அப்படின்றது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருப்பேன். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து இது கூட நான் சோம்பு சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நான்வெஜ் எது செஞ்சாலும் சோம்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு கடுகு எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மீன் முட்டை பொரியல் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மீன் வாங்கும் போது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மீன் முட்டை கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட் அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கடுகு சோம்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவு கண்ணாடி போல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த ரெசிபியும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அதே மாதிரி இப்போ இது வந்து பெரியவங்க சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூடவே 2-3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி நான் மதியக்காக செய்கிறதால இதில் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல. ஜஸ்ட் நான் வந்து காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பூண்டு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதனால் பூண்டு தட்டிட்டு முடிஞ்சளவுக்கு சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதையும் சேர்த்து நான் நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போகிறேன். நல்ல ஒரு மனமாக சூப்பராக இருக்கும் இப்போவே இது. வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்படின்னாலே போதும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து எப்படி முட்டை பொரிக்கிறதுக்காக நம்ம இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மீனோட முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா அது இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சும்மா ரன்னிங் வாட்டரில் வந்து ஜஸ்ட் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இது வந்து அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் இது வந்து நம்ம நல்லா வெந்து வந்துடும். இதே போல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம கிண்டி விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட ஆயில் கூட கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லெண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி போகிறேன். அந்தளவுக்கு வந்து ஒட்டாது. இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே வந்துடும் சூப்பராக. ரொம்ப ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஈஸியாக வந்துடுது பாருங்கள். ஸோ லைட்டாக நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போகிறேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது மட்டுமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பெப்பர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து இன்னைக்கு கூட வந்து ஒரு முட்டையும் சேர்க்க போகிறேன். அப்போ இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நான் முட்டை சேர்க்க போகிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் முட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்க்கறதால கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்க போகிறேன். இப்போது மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நான் நல்லா வந்து கிண்டி விட்டுறேன். ஓரளவுக்கு வந்து இது நல்லா வந்து ட்ரை ஆகியும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து நம்ம முட்டை எல்லாம் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே சீக்கிரமாகவும் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டு சின்ன சின்னதாக ஆகிற மாதிரி நல்லா வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை உடச்சிட்டு இதில் சேர்க்க போகிறேன். இது வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மீன் வாங்கும்போது இந்த கடையில் கேட்டு பாருங்கள். இந்த மீன் முட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சது அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக அந்த மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே போல் வந்து மீன் கறி கொடுக்கறதுக்கு பதிலாக அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கொடுக்கலாம்.
இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா நான் கிண்டி விட்டுக்க போகிறேன். இப்போ நார்மலாக நம்ம முட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுப்போமோ அந்த அளவுக்கு வந்து இனிமேல் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுங்க. உப்பு மட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இது வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடிப்பிடிக்காமல் அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு ட்ரையாக இருந்தது அப்படின்னா போதும். இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக ரெடியாக இருக்குது. கடைசியாக வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போதும் ஒரே போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மீன் முட்டை கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து குழம்புலேயே சேர்க்காம ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.